Hi everyone, welcome to Newton Nation by Narmada. ஸோ நம்ம கடைசி ஒரு 2-3 வீடியோஸ் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா டி ரேஷியோஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்மால் ரீகேப் கொடுத்துட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டி ரேஷியோஸ்னால் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ். ஸோ ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸில் நமக்கு வந்து சைன் என்ன வரும், காஸ் என்ன வரும், டேன் என்ன வரும், அப்புறம் அது ரெசிப்ரோக்கல், கொசிகன், சீக்கன், காட். ஸோ இனிஷியலாக இதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணோம் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு. ஸோ யூஸிங் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைன் காஸ் டேன் டிஃப்ரெண்ட் குவாட்ரண்ட்ஸில் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். ஸோ இது டிஃப்ரெண்ட் குவாட்ரண்ட்ஸ்னால் இப்போ வேல்யூஸ் என்ன வரும், 90 ப்ளஸ்ஸா மைனஸ் பீட்டா வரும், 180 ப்ளஸ்ஸா மைனஸ் பீட்டா, 270 ப்ளஸ்ஸா மைனஸ் பீட்டா, 360 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு குவாட்ரண்ட்லேயும் சைன் எப்படி சேஞ்ச் ஆகுது, காஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, அண்ட் ஆல் அதர் டி ரேஷியோஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணோம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டேபிள் போகிறோம், ட்ரிக்னாமெட்ரி டேபிள். ஸோ ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் 30, 45, 60, 90 இதுதான் மெயின். அண்ட் தென் இது இல்லாமல் 120, 135, 150, 180. ஸோ இது இந்த டேபிள் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம என்ன தீட்டா கொடுத்துருந்தாலும் அதை வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்மெட், இந்த ஆல்ரெடி டிஃபைன்டு ஃபார்மெட், இந்த வேல்யூஸ் தான் நம்ம அதை செப்பரேட் பண்ணி எழுத போகிறோம். அதுதான் நம்மளோட மெயின் எய்ம். அதுக்கப்புறம் நம்ம இந்த வேல்யூஸ் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க தீட்டா வந்து if it is separated in the form of in the form of a, அதாவது கொடுத்திருக்க டேட்டா either it can be separated as 90 plus இந்த தீட்டாஸ், இந்த எல்லா தீட்டாஸும், or else 180 plus or minus this value, 270 plus or minus this value, 360 plus or minus this value இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி நம்ம செப்பரேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பழைய லெக்சர்ஸில் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இஃப் இட் இஸ் நாட் செப்பரேட்டட் in the form A அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை வேற எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் 15 டிகிரி. ஸோ இந்த 15 டிகிரி என்னால் என்ன பண்ண முடியாது, 90 நான் என்ன பண்ணலாம், 90 மைனஸ் 75 போடலாமா 15 டிகிரியை, இல்லை 270 மைனஸ் என்ன பண்ண முடியும், அது ஒரு பெரிய வேல்யூ போகும். சிமிலர்லி இதை பண்ணணும்னா 180 மைனஸ் ஒரு 165, 360 மைனஸ் 345. ஸோ இதெல்லாம் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 15 டிகிரி இப்படி எழுத முடியும். இப்படி எழுதி என்ன யூஸ் பாருங்க, நம்மளுக்கு வந்து 75ஓட வேல்யூ தெரியுமா, தெரியாது. 255 வேல்யூ தெரியுமா, தெரியாது. 165 தெரியுமா, தெரியாது. 345 தெரியுமா, தெரியாது. ஸோ அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு சில டிகிரிஸை நம்ம இந்த ஃபார்மேட்ல செப்பரேட் பண்ணி எழுதும்போது the yielding theta will not be these values 0, 30, 45, 60 இந்த வேல்யூஸ் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை நான் இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ் எப்படி நான் பிரித்து எழுத முடியும், இந்த ரெண்டுத்தையும் பாருங்க, 45 மைனஸ் 30, 45 மைனஸ் 30. ஸோ எழுத முடியுது, ஆன்சர் என்ன வருது, 15. ஸோ இப்போ இந்த கேஸில் இதெல்லாம் அக்செப்டபிள். ஏன் அக்செப்டபிள், ஏன்னா I know the value of 45, I know the value of 30 for all the 60 ratios. ஸோ நான் ஈஸியாக இதை சால்வ் பண்ணி போட்டுடலாம். ஓகே. ஆனால் இப்போ இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் என்ன பண்ணணும்னா இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, A மைனஸ் பின்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது, ஏதோ ஒரு ஃபார்மேட், சம்திங் சம்திங். ஸோ A மைனஸ் பி, சிமிலர்லி A ப்ளஸ் பி ஃபார்மேட்லேயும் இருக்கலாம். இஃப் 75ன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன வந்துடும் நம்மளுக்கு 45 plus 30. So it can be either an A plus B format also. So அப்போ இப்போ நம்ம ஏதோ ஒரு கொடுத்துருக்க டிகிரியை நான் நம்மளுக்கு known values-ஐ செப்பரேட் பண்ணி எழுதும்போது it can either take a form A minus B or A plus B.
இது எப்போ நம்ம இந்த கேஸ்க்கு போனோம் அப்படின்னு பார்த்தோன்னா whenever the theta cannot be separated in terms of 90 plus or minus 270 plus or minus 180 plus or minus or 360 plus or minus நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ தேர் மஸ்ட் பி a ஃபார்முலா. நம்ம ஆல்ரெடி இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வேல்யூஸ் எல்லாத்துக்கும் நம்ம 6 ரேஷியோஸ் பார்த்தோம். இல்லை சிமிலர்லி a minus b a plus bக்கும் we have all the t ratios. அது என்னென்ன t ratiosன்றது தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். இது வந்து not only for மேத்தமெட்டிக்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நிறைய சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ஈஸி. இது கற்றுக்கிறதுக்கும் நான் ஒரு ஈஸி ட்ரிக் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைன் a ப்ளஸ் பி சைன் a மைனஸ் பி cos a plus b cos a minus b. And then we also have similar formula for tan a plus b tan a minus b. அது ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வே. ஃபர்ஸ்ட் நம்ம இதை சொல்லலாம், இது ரெண்டும் ஓரளவு ஈஸியாக இருக்கும். ஸோ சைன் a plus b ஓட ஃபார்முலா வந்து sin a cos b plus cos a sin b. sin a minus b is sin a cos b minus cos a sin b. cos a plus b ஓட formula cos a cos b minus sin a sin b. cos a minus b ஓடது cos a cos b plus sin a sin b. இது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். என்ன சைன் காஸ் இப்படி மாறி மாறி வருது, எதுக்கு எது வரணும் எதுக்கு எப்படி வரணுன்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஞாபகம் வச்சுக்க. பட் தென் இந்த ட்ரிக்கை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we need to speak about terms and then sign. ஸோ டேர்ம்ஸ்னால் நான் எதை மீன் பண்ணுறேன்னா இதுதான் அந்த டேர்ம்ஸ். சைனுன்றது இதுதான் சைன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேர்ம் வந்து எய்தர் சைன் கூட சைன் இருக்கலாம், சேமாக இருக்கலாம் cos b, or else sin கூட cos இருக்கலாம் sin a cos b cos a sin b. ஸோ சேமாக இருக்கலாம், இல்லை சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ இது சேஞ்சு, இது நாட் சேஞ்ச். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து காஸ் எடுத்துக்கலாம். காஸ் a ப்ளஸ் பியாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் காஸ் a மைனஸ் பியாக இருக்கலாம். ஸோ இப்போ காஸ் இருக்குது அப்படின்னா இங்கே ஆல்ரெடி சி இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு நோ சி, ஸோ நாட் சி. ஸோ அப்போ நாட் சேஞ்ச். ஸோ அப்போ சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ காஸ் இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு காஸ் ஏ காஸ் பி எழுதுறேன், அப்புறம் சைன் ஏ சைன் பி. அதே மாதிரி இதுவும் காஸ் தான். அதே மாதிரி காஸ் ஏ காஸ் பி சைன் ஏ சைன் பி. ஸோ இப்போ சைன் எடுத்துக்கலாம். சைன் ஏ ப்ளஸ் பி சைன் ஏ மைனஸ் பி. ஸோ இந்த இடத்துல இங்கே சி இல்லை, எஸ் தான் இருக்குது. ஸோ அதனால இங்கே சி வரலாம். ஸோ இங்கே சேஞ்ச் ஆகணும். ஸோ அப்போ இங்கே சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பி. இங்கே சைன் ஏ காஸ் பி சேம் காஸ் ஏ சைன் பி. இப்போ நம்ம உள்ளே போடுற சைன் எப்படி நம்ம போடணும்? ஸோ ப்ளஸ் இருக்கும்போது இங்கே என்ன வரணும், மைனஸ் இருக்கும்போது என்ன வரணும்? ஸோ ஆல்ரெடி இது வந்து நாட் சேஞ்ச், அப்போ இது வந்து சைன் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ சைன் வந்து சேஞ்ச் ஆகணும். இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்கா, ஸோ நடுவில் இங்கே மைனஸ் வரணும். இங்கே மைனஸ் இருக்கா, இங்கே ப்ளஸ் வரணும். இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு டேட்டாவே வந்து மாறி மாறி இருக்குது, டேர்ம்ஸே வந்து மாறி மாறி இருக்குது. அப்போ சைன் வந்து நாட் சேஞ்ச். ஸோ இந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக போட்டோம். அப்போ ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, மைனஸ் இருந்தால் மைனஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் வேல்யூ. ஸோ சைன் 2a cos 2a, அப்புறம் tan 2a sin 3a
cos 3a tan 3a. ஸோ இதோட வேல்யூஸ்லாம் நம்ம எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம அடுத்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து sin 2a cos 2a tan 2a சொல்லிடுறேன். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த sin 3a cos 3a tan 3a ஓட ரிலேஷன் என்ன, அது எப்படி வந்துச்சு, எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா sin 2a. ஸோ sin 2a கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் sin a plus b எடுத்துக்கலாம். sin a minus b. இப்போ நான் வந்து சொன்ன ட்ரிக்கு வச்சு பார்க்கணும். ஸோ இங்கே s இருக்கு. ஸோ அப்போ டேர்ம்ஸ் c வரணும். அப்போ சேஞ்ச் ஆகணும். அப்போ sin a cos b cos a sin b. இங்கேயும் அதே தான், sin a cos b cos a sin b. இங்க since இது சேஞ்ச் ஆகிறதுனால சைன் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ a plus b னா நடுவில் பிளஸ் a minus b நான் மைனஸ், இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன், இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆடிங் 1 and 2
by cos square a போடுறேன். ஓகே, ஸோ டிவைடட் பை cos square a அப்படி போட்டாதான் எனக்கு இந்த டேர்ம் டேனா மாறும். ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆயிரும் நம்மளுக்கு tan square a plus cos square a by cos square a equal 1. இங்க வந்து 1 by cos square a. ஸோ இப்போ நான் இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணனா எனக்கு என்ன ஆயிடும் cos square a equal to 1 by 1 plus tan square a, right? அப்போ cos a 1 divided by root of 1 minus tan square a. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் cos a க்கு பதில் 1 by tan square a போட போகிறோம். sin a க்கு பதில் இது போட்டு நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ இது b, ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கு sin a equal to cos a into tan a and then cos square a ஓட வேல்யூ என்ன 1 by 1 plus tan square a 1 plus tan square a. So now இதுதான் small a, இதுதான் b, இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போய் equation 5ல போட போறேன். equation 5 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா sin 2a equal to 2 sin a cos a. இதெல்லாம் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்ஸ்டெட் ஆஃப் sin a I'm putting cos a tan a. இங்க ஒரு cos a ஆல்ரெடி இருக்கு. Finally we'll have 2 cos square a tan a. இப்போ நான் in terms of tanல தான் எழுத போறேன். ஸோ அப்போ tanல எழுதும்போது tan a divided by 1 plus tan square a. இப்போ similarly if tan a is given by using this formula sin 2a can be calculated. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி வரும்னா either வந்து sin 2a கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கேட்பாங்க. ஆரல்ஸ் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி sin a cos a tan a கொடுத்து sin 2a என்ன cos 2a என்ன tan 2a என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் sin 2a sin a plus b ஓட ஃபார்முலா, sin a minus b ஓட ஃபார்முலா, cos a plus b cos a minus b, sin 2a ஓட ஜென்ரல் ஃபார்முலா, அப்புறம் sin 2a with respective of sin theta alone, sin 2a with respect to of cos a alone, sin 2a with respect to of tan a alone. ஸோ இது மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிமிலர் ப்ரொசீஜர் நம்ம காஸ்க்கு பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல cos 2a கண்டுபிடிக்க போறோம். ஸோ cos 2aல ஃபர்ஸ்ட் cos a plus b போட்டுக்கலாம். cos a plus b cos a minus b. இங்க c இருக்குன்னா இங்க c வரக்கூடாது. c வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ cos கூட cos தான் சேரணும். cos a cos b cos a cos b sin a sin b, இங்கேயுமே sin a sin b. ஸோ இப்போ இந்த கேஸ்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஸ் சைன். ஸோ இங்க நோ சேஞ்ச், அப்போ இங்க சேஞ்ச் ஆகணும். ஸோ சேஞ்ச்னா பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். ஸோ இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா 2 into இப்போ ஆட் பண்ணும்போது இதை நான் 6 போட்டுக்கிறேன், இதை 7 போட்டுக்கிறேன். ஸோ adding 6 and 7 adding 6 and 7 2 into cos a cos b equal to cos a plus b 6 from 7. அப்படி போடும்போது நம்மளுக்கு 2 sin a sin b equal to cos a minus b minus cos a plus b. இப்போ நம்ம பழைய கேஸ்ல என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம்னா a equal to b போட்டோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இங்க நீங்க நல்லா லெசன் பண்ணுங்க. இந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம இதில் தான் நம்ம என்ன போட்டோம் a equal to b from equation 3 இதுல இருந்து தான் நம்ம போட்டோம். பட் இங்க பார்த்தீங்கன்னா
இதுலேருந்து நம்ம போடும்போது இங்கே a வந்து 2a ஆகிடும். a மைனஸ் a வந்து 0. ஸோ இந்த கேஸில் சைன் a மைனஸ் a வந்து சைன் 0. ஸோ சைன் 0 வேல்யூ நம்ம ஆல்ரெடி டேபிளில் பார்த்துருக்கோம் 0. வேறாஸ் இந்த கேஸ் பார்த்தோன்னா இங்கே என்ன ஆகிடும்? cos a மைனஸ் a போட்டால் என்ன ஆகிடும்? a மைனஸ் a ஈக்குவல் டு cos 0 which is equal to 1. புரியுதா? ஸோ நம்ம இதில் போடலாம். இப்படி போடும்போது நம்ம நல்லா பார்க்கணும். நம்ம ஜஸ்ட் இந்த டேர்ம் மட்டும் எடுத்துருவோம் அவசரத்தில். பட் தென் தட் இஸ் நாட் ட்ரூ பிகாஸ் if we put a minus a here, this term becomes cos 0 and cos 0's value is not 0. cos 0 வேல்யூ வந்து 1. இது வந்து உங்களுக்கு தெரியலனா நீங்கள் போயிட்டு அந்த டேபிள் ட்ரிக்னாமெட்ரி டேபிள் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பாருங்கள். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 6ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 6ல் பண்ணலாம், எதுலனாலும் பண்ணலாம். நம்ம ஈக்குவேஷன் 6 வச்சு போடலாம். ஓகே, ஆர்எல்ஸ் இதில் கூட போடலாம். ஆனால் பெஸ்ட் வே நம்ம ஈக்குவேஷன் 6 வச்சு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டு ரிலேஷன் வந்து ஆக்சுவலி ஈக்குவேஷன் 6லேருந்து கன்சாலிடேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ரெண்டு ரிலேஷன் தான் இது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 6ல் போயிட்டு ரெண்டு கண்டிஷன்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் திஸ் ஒன் இஸ் 8 and this one is 9. From equation 8 a equal to b போடும்போது cos 2a equal to cos square a minus sin square a. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்க cos 2a ஓட ரிலேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெண்டுத்துலேயுமே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்? இதை வந்து ஃபுல்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் எழுதணும், ஃபுல்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்டில் எழுதணும், அண்ட் ஃபுல்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் எழுதணும். அதுதான் என்னோட அடுத்த எய்ம். ஸோ இது 10ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ cos square a plus sin square a equal to 1. அப்போ sin square a என்னவாயிரும் நம்மளுக்கு? 1 minus cos square a. And then cos square a என்ன ஆகிடும்? இந்த ரிலேஷன்லேருந்து மறுபடியும் நான் எடுத்துகிட்டு வரேன், ரெண்டும் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு sin square a மட்டும் வச்சுக்கிறேன், அப்புறம் cos square a வச்சுக்கிறேன்னா 1 minus sin square. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனையும் இதில் போட்டு நம்ம எழுத போகிறோம். ஸோ இதில் போட்டோன்னா ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருதுன்னா cos 2a equal to cos square a minus 1 minus cos square a equal to cos square a minus 1 plus cos square a which is equal to 2 cos square a minus 1. இது இந்த ஈக்குவேஷன் பாருங்க. ஓகே ஓகே, இது பாருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் தென் இஃப் யூ ஹேவ் டைம் ஈக்குவேஷன் 8ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ பண்ணும்போது ஈக்குவேஷன் 8ம் இதுவும் சேமாக வரும். ஓகே, ஸோ சிமிலர்லி நான் அடுத்து இந்த கண்டிஷன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆன்சரை இங்கே எழுதுகிறேன். ஸோ எழுதும்போது என்ன வந்துடும்? cos 2a equal to cos square a க்கு பதில் 1 minus sin square a minus sin square a. அப்போ ஆன்சர் 1 minus 2 sin square a. So this is nothing but substituting it is similar to substituting a equal to b in equation 9. இது வந்து similar to substituting a equal to b in equation 8. புரியுதா? இது ஜெனரலைஸ்டு ஃபார்ம். நம்ம ரெண்டு கண்டிஷன் போட்டு எடுத்துகிட்டு வரோம். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இதுவும் நீங்கள் இதை அனலைஸ் பண்ணிங்கன்னா 8 அனலைஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கும். இதுவும் அந்த 9 அனலைஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் இட் இன் இந்த ரெண்டுத்தில் தனித்தனியாக போடாமல் ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்டாக நான் 6ல் போட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ இதுதான் cos 2a in terms of cos square theta and in terms of sin square theta, sin theta and sin square theta. ஸோ இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் இது என்ன தீட்டாவை மாற்ற போகிறேன்னா tan தீட்டாவை மாற்ற போகிறேன். அதுதான் நம்ம போனதுலேயும் பார்த்தோம். சைன் எதில் பார்த்தோம்? sin 2a in terms of sin x, cos x and tan x. Similarly cos 2a sin a, cos a, tan a நான் மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு
நம்ம ஜென்ரல் ஃபார்மட்டே எடுத்துக்கலாம். cos 2a equal to cos square a minus sin square a. So already we know sin a equal to cos a into tan a. Okay. So அப்படி போடும்போது நம்மளுக்கு cos square a minus cos square a tan square a. இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னவாயிடும்? cos square a மட்டும் காமனாக எடுத்துட்டோம்னா 1 minus tan square a, and then we already know what is cos square a. போன ரிலேஷனில் பார்த்தோம், divided by 1 plus tan square a. So இது வந்து relation of cos 2a in terms of tan a. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி sin a plus b sin a minus b cos a plus b cos a minus b பார்த்தாச்சு. tan a plus b tan a minus b பார்க்கல, ஸோ அதே இப்போ பார்க்க போறோம். ஸோ the next one is tan a plus b. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. tan a plus tan b divided by 1 minus tan a tan b. அதே மாதிரி tan a minus b is tan a minus tan b divided by 1 plus tan a tan b. ஸோ இது நார்மலாக ப்ளஸ் இருந்தால் மேலே ப்ளஸ் வரணும், கீழே மைனஸ் வரணும், மைனஸ் இருந்தால் மைனஸு, கீழே ப்ளஸ். ஸோ இது ஈஸி தான். ஸோ இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இஃப் a equal to b, tan 2a equal to tan a plus tan a divided by 1 minus tan a into tan a. அப்போ tan a plus tan a என்னவாயிடும்? into tan a divided by 1 minus tan square a. ஸோ இவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளுக்கு tan 2a in terms of tan a and tan square a அப்படின்னு போடலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம tan 2a நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத மாட்டோம். ஆஸ் sin and cos எழுத மாட்டோம். ஜஸ்ட் tan 2a in terms of tan a மட்டும் எழுதிடும். ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம இது பார்த்தது போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, what will be the explanation of sin 3a cos 3a tan 3a. ஸோ இதான் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ.